நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இந்த எபிசோடில் 27 நட்சத்திரத்தில் முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 4 பாதமும் மேஷராசியில் தான் அமைகின்றன. இந்த அஸ்வினி 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்களும் மேஷ ராசியில் அமைகின்றன என்று சொல்லுவோம். மேஷ ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான். ஆனால் அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அதிபதி பார்த்தீங்கன்னு சொன்னால் கேது பகவான். முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த 4 பாதத்திலும் பிறந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி 18 மாத காலங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது பாருங்கள். ராகு இது நாள் வரைக்கும் ராசியிலிருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை நிறைய, அதாவது நல்லது கொஞ்சம் பண்ணாலும் பிரச்சனைகள் நிறைய பண்ணார் ராகு பகவான். மேஷ ராகு மேடான ராகு, அதனால தான் ஓரளவுக்கு நல்லது பாதி 50% நல்லதும் 50% மைனஸாகவும் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 12ஆம் இடம் போயிடுறார் ராகு பகவான். 12ஆம் இடம் மீனம். 12 அப்படின்னு சொன்னாலே வெளியூர், வெளிநாடு, அதாவது வெளி மாநிலம், வெளிநாடு. இப்போது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூருக்கோ, அதாவது வெளி மாநிலத்துக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ போய் ஒரு வியாபாரம் பண்ணுறது, தொழில் பண்ணுறது, உத்தியோகம் பண்ண நினைத்தீர்கள் என்று சொன்னால் அது நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக அமையும். நல்ல சம்பாத்தியத்தை பார்ப்பீங்க. இதுதான் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா 12 ராகு இருந்தாலே உங்களை வெளியில் அனுப்பிச்சி விட்ருவோம். ஊரை விட்டு வெளியில் ஒன்று வெளியூர் போங்க, வெளி மாநிலம் போங்க, இல்லை வெளிநாடு போங்கன்னு. அப்போது உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட உங்களுக்கு கை கொடுக்கும். அங்கே போய் தொழில் பண்ணலாம், உத்தியோகம் பண்ணலாம், இல்லை உயர்கல்விக்காக கூட நீங்கள் போகலாம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு ஏற்புடையதாக அமையும். ராகுக்கு சொந்த வீடு இல்லை, குருவினுடைய வேலையைத்தான் எடுத்து செய்வார். அப்போ குரு பகவான் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு கல்விக்கும் அதிபதி ஆகிடுறார். அப்போது உங்களுக்கு சின்ன வயசு ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் இன்னும் படிக்கலாம், இன்னும் மேற்கொண்டு வெளிநாடு போய் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சியை ஏற்படுத்துவார். படிக்கிறதுனா யூனிவர்சிட்டியோ காலேஜோ சேர்ந்து படிக்கிறது இல்லை, ஆன்லைனில் கூட படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படி ஒரு நிலையை இந்த ராகு பகவான் குருவனுடைய வேலையை செய்வார். அப்போது கண்டிப்பாக ஒரு 20 ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு, 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக வெளி மாநிலம், வெளி நாடு சென்று உத்தியோகம் பார்க்குறதுக்கு இப்போ தொழில் பண்ண வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருவார். இப்போ வெளியில் போகலை, உங்கள் ஜாதக அமைப்புப்படி, ஜனனகால ஜாதக அமைப்புப்படி நீங்கள் வெளிநாடு போகணுன்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கண்டிப்பாக போகலாம். இப்போ உள்நாட்டில் இருந்தீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ரெவென்யூ உங்களுக்கு கிடைக்காது. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போனீங்கன்னு சொன்னால் சம்பாத்தியம் அதிகமாக கூடுதலாக செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை. செலவினங்கள் ஏற்பட்டாலும், சம்பாதிக்கிற காசு பணம் செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவாகத்தான் நீங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. குருவுக்கு குரு வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார். 3-11 பார்வை. அப்போ 2ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போ 2ஆம் இடத்தை பார்க்குறதால இந்த மேஷராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்
கொஞ்சம் குடும்பத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், பேசுவதில் எச்சரிக்கையாக இருக்கணும். 2ஆம் இடத்தை பார்க்குறதால பணவரவு பொருள் வரவு இருக்கும், ஆனால் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறதால தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு பெரிய லெவலில் உங்களை பூம பண்ணுவார். ராகு விரிவாக்கம் பண்ணக்கூடிய ஒரு வேலையை செய்கிறதால 12லேருந்து இப்போ 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் வளர்ச்சி அமோக வளர்ச்சியாக இருக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நல்ல டபுள் ரெவென்யூ கிடைக்கும். இப்படி வேலை இல்லாதவர்கள் முயற்சி செஞ்சால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ 12ஆம் இடத்து ராகு உங்களை உங்கள் ஊரை விட்டு வெளியில் அனுப்பக்கூடிய ஒரு வேலை இந்த ராகு பகவானுக்கு. ஊரை விட்டு வெளியில் போனீங்க, வெளி மாநிலமோ இல்லை வெளிநாடோ போனீங்கன்னா நல்ல சம்பாத்தியத்தை பண்ண முடியும். இந்த ராகு பகவான் நல்ல பலனையே தருவார். இப்போது வாட் அபவுட் கேது அப்படின்னு பார்க்கும்பொழுது கேது உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார், கன்னியில் இருக்கார். ஏற்கனவே கன்னியில் இந்த ராகு கேதுக்கள் உட்காந்துச்சின்னு சொன்னால் நல்ல பலனையே தரும்னு ஒரு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அதாவது ஆமேடம் எருதுசுரா நண்டு கண்ணி 5 இடத்தில் கருணாகம் அமையமாயின் ராஜயோக பலனை தந்துடுவார்னு சொல்லிட்டு, அதாவது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் போன்ற இடங்களில் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் அமர்ந்தார் சொன்னால் அது ஒரு ஸ்தான பலமாக ஆகிவிடும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆச்சா. அது தாண்டி 6ஆம் இடம் 3, 6, 11 ராகு கேதுக்கள் இருந்தால் இன்னும் சூப்பரான பலனை தருவார். அப்போ டபுள் பாசிட்டிவ். அப்போ கேதுவுக்கு டபுள் பாசிட்டிவ் நல்ல பலன் கிடைக்கிறது. அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறார். உங்களுக்கு எதிரிகளே இருக்க போகிறதில்ல. அதே நேரத்தில் கடன் காட்சிகள் படிப்படியாக குறையும். உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறவங்க கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலை அபிவிருத்தி பண்ணுங்கள். உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணலாம். கண்டிப்பாக நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 6இல் கேது இருந்தால் அற்புதமான ஒரு பலன், நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது ராகு ஒரு 50% செய்கிறார் என்று சொன்னால் கேது பகவான் 6ஆம் இடத்தில் 100% செய்வார். அப்போ பொருளாதார வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு பணம் வந்தால் 10 வந்துடும் இல்லைங்களா. அப்போ எல்லாம் உங்கள் தொழில் வளர்ச்சி உத்தியோக வளர்ச்சி இருந்தால் பணம் வரும், நல்ல வருமானம் வரும். அப்போ இது கேது பகவான் 100% வெற்றி வாய்ப்பை தருவார். நினச்சதெல்லாம் சாதிக்க போகிறீங்க. 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம். உங்களுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கடன் காட்சிகள் இருக்காது. அடைஞ்சிச்சுன்னா புதுசாக கடன் வாங்கி சுப செலவுக்கு வச்சுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த 6இல் இருக்கும் கேது பகவான் அளப்பரிய நல்ல பலனை வழங்கி ஒரு கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்தை வழங்குவார் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ராகு கேதுக்களுக்கு பரிகாரம் பண்ணால் இன்னும் சிறப்பாகவே இருக்கும். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த முதல் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம் வரைக்கும் மேஷ ராசி தான். இந்த மேஷ ராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.